யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பெண் காவலர்களை பற்றி அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதன் பின்னர் அவர் கஞ்சா வைத்திருந்ததாக குண்டர் சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அவரது தாயார் உச்சநீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணையின் போது யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் வேறு வழக்குகள் நிலுவையில் இல்லை என்றால் உடனடியாக பிணையில் விடுவிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சவுக்கு சங்கர் மீது இரண்டாவதாக போடப்பட்ட குண்டர் சட்டத்தையும் ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நிரஞ்சன்குமார், எதன் அடிப்படையில் தற்போது சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? வேறு என்னென்ன கருத்துக்களை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள். குண்டர் சட்டத்தை பயன்படுத்தி சவுக்கு சங்கர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஏற்கனவே அவர் மீது போடப்பட்ட முதல் குண்டர் சட்டம் உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் இரண்டாவது குண்டர் சட்டம் எதிர்த்தும் தனக்கு பிணை வழங்கவும் அவர் கோரிக்கை வைத்திருந்தார். இதில் குண்டர் சட்டத்தை பயன்படுத்துவதை ஆய்வு செய்வதற்கான அரசின் குழுவானது மிக முக்கியமான பரிந்துரையை வழங்கி இருக்கிறார்கள். அதில் குண்டர் சட்டத்தை இவர் மீது பயன்படுத்தி இருக்க வேண்டாம் என்ற பரிந்துரை தான் வழங்கப்பட்டிருந்திருக்கிறது. அந்த பரிந்துரையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதை உச்சநீதிமன்றத்திலும் தகவலாக தெரிவித்தார்கள். அந்த தகவலை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அப்படி என்றால் நாங்கள் அவருக்கு எதிரான அந்த குண்டர் தடுப்பு சட்டத்தில் அவரை கைது செய்ததை ரத்து செய்கிறோம் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் பிணை கேட்ட விவகாரத்தில் அவர் மீது ஏற்கனவே ஏராளமான வழக்குகள் 24க்கும் அதிகமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்லப்பட்டிருந்தது. எனவே அந்த வழக்குகளில் ஏதேனும் நிலுவையில் இருந்தால் தவிர மற்ற விஷயங்களில் அவர் மீது பிணை வழங்கலாம், அவருக்கு உடனடியாக பிணை வழங்கி அவரை சிறையிலிருந்து விடுவிக்கலாம் என்ற மிக முக்கியமான அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு வழக்கில் அவர் கைது செய்யப்படுகிறார் என்றால் வெளிவருவது கடினம். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய வழக்குகளில் அவர் பிணை பெற்றிருக்கிறார் அல்லது பிணை பெறுவதற்கான சூழல் இருக்கிறது என்றால் அவரை விடுவிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன்.